அன்னைக்கு நான் வந்த பொழுது கலாத்திய பட்டணத்திலே சபை ஆரம்பித்த பொழுது ஆவிலே நிறைந்தீர்கள், கர்த்தருக்கென்று கழுத்தை கொடுக்க சம்மதித்தீர்கள், ஊழியம் நடத்தப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஊழியத்தில் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டீங்களே. கட்டிடங்களை கட்டுவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் உங்கள் வயிறுகளை பெருக்கிக் கொள்வது இதுவா காலம்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? இது கலாத்தியா பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு தனி நபர் விசுவாசிக்கும் கர்த்தர் கேட்கிற வார்த்தை தான். நீ ஆவியில தான் ஆரம்பம் பண்ணினீங்க, நீங்க எப்படி முடிக்க போறீங்க? அது சபையா இருக்கட்டும், அது ஒரு சாதாரண மனிதனா இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் விசுவாசியா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உன்னுடைய முடிவை நீ எப்படி முடிக்க போகிறாய்? எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? எதில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆவியிலே உன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தாய், ஆவியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது அப்படி ட்ராக் மாதிரி மாம்சத்துக்குள்ள போயிட்டியா? இன்னைக்கு உன்னுடைய நோக்கம் முழுவதும் இன்னைக்கு மனிதர்கள் நம்மை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், கைதட்ட வேண்டும், வசதிகளை பெருக்கிக்கொள்ள வேண்டும், வாய்ப்புகளை அது எத்தனை தந்துரும், அது எத்தனை காரியங்கள் ஒரு மனிதர்களை நமக்கு அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இங்கே ஊழியத்தில்? என்ன நடக்கிறது இங்கே சபைகள்?